முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு மருத்துவ குழுவினர் முதலமைச்சரின் உடல் நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சிறப்பான சிகிச்சைகளை தொடர்ந்து முதலமைச்சர் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. Honorable Chief Minister asks and demands what she wants. I am really very happy with the progress, and I am sure the contribution that has been done not just by doctors. Every single doctor was involved, but the entire team, the nursing, the other backup team, they've all made a fantastic progress. I am very happy that we have given her the world's best healthcare facilities for her to make a remarkable recovery. God bless. The hospital has done some part. There are millions of people across the nation who have prayed for her. I think all those prayers also helped us in bringing the recovery and the health status of our Honorable Chief Minister. முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. அம்மா நல்ல முன்னேற்றத்தை சந்தித்துள்ளார்கள். நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார்கள். அம்மாவுக்கு பூரண நலம் ஏற்பட்டு விட்டது. விரைவிலே அம்மா அவர்கள் வீடு திரும்புவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் தேறி வழக்கமான உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலையும் மதியமும் இரவும் வழக்கமான உணவு எடுக்கிறாங்க. மிக விரைவில் அம்மா அவர்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆகவே இதை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் கருணையால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பரிபூர்ண நலத்துடன் தன் வழக்கமான பணிகளை செய்து கொண்டு ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப நல்லா இருக்காங்க. தமிழக மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த பிரார்த்தனையை செய்து இப்ப சஷ்டி பூஜை கூட தினமும் நடந்துட்டு இருக்கு. ஆக எல்லாமா சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு பரிபூரண நலத்தை கொடுத்திருக்கு. ஆண்டவனுக்கு மிக்க நன்றி.